ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா லோட்டஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சின்ன சேல் வீடியோ பார்க்க போகிறோம். அப்புறம் தாமரை பிளான்டிங் பண்ணி ஒரு 6 மந்த் ஆகுது. எனக்கு இன்னும் அதை பூக்கவே இல்லை. அது எப்படி ரீபாட் பண்ணுறது, அது எந்த நேரத்தில் ரீபாட் பண்ணுறதுங்கிற அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு சேல் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போயிடலாம். அது எப்படி ரீபாட் பண்ணுறது, அப்புறம் அந்த எந்த நேரத்தில் ரீபாட் பண்ணுறது, என்ன உரம் கொடுக்கறதுங்கிற வீடியோ தான். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஃப்ளவரோட வெரைட்டி நேம் சேராங்கிற ஒரு வெரைட்டி. நம்ம இப்போ செகண்டாக பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வெரைட்டி நேம் Q177ங்கிற ஒரு நியூ வெரைட்டி தான். வாங்க நம்ம சேல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற வெரைட்டி நேம் கிரண்யாங்கிற ஒரு சூப்பர் ப்ளூமர் வெரைட்டி தான். இதை பவுல்லேருந்து ஒரு மீடியம் வெரைட்டியாக நீங்கள் வளர்க்கலாம். பவுல் வெரைட்டியாகவும் வளர்க்கலாம், மீடியம் வெரைட்டியாகவும் நீங்கள் இந்த வெரைட்டியை வளர்க்கலாம். ஒரு சூப்பரான ப்ளூமர் தான். பாருங்கள், அவ்வளோ பெரிய டியூபர் நம்ம ஆஃபர் ப்ரைஸில் 200க்கு தரோம். பாருங்கள், இதுவும் நல்ல ஒரு பெரிய டியூபர் தான். 4லேருந்து 5 க்ரோத் டிப் இருக்க ஒரு டியூபர். இதுவும் 200. பாருங்கள், இதுலேயும் 3 க்ரோத் டிப் இருக்குது. இந்த டியூபர் நம்ம 150க்கு தரோம். பாருங்கள், ஆஃபர் ப்ரைஸ் இன்னைக்கு. பாருங்கள், இந்த டியூபர் நம்ம 100 ருபீஸ்க்கு தரோம். அந்த 2 டியூபர் சேர்த்து நம்ம 100 ருபீஸ்க்கு தரோம். பாருங்கள், இந்த டியூபரும் நம்ம 100 ருபீஸ்க்கு தான் தரோம். நல்ல ஒரு ஹெல்த்தியான டியூபர். இந்த ஹெல்த்தியான டியூபர் எங்கேயுமே 100 ருபீஸ்க்கு தரமாட்டாங்க. நீங்கள் வெளியில் வாங்கினீங்களாலும் இந்த கிரண்யாங்கிற வெரைட்டி 250 போடுவாங்க, 350 வரும். நம்ம சேனலில் வெறும் 200 தான். பாருங்கள், இந்த டியூபரும் 100 ருபீஸ் தான். நல்ல ஹெல்த்தியான டியூபர். பாருங்கள், 3, 4, 5 க்ரோத் டிப் இருக்கும் ஒவ்வொரு டியூபர்லேயும். ஒரு க்ரோத் டிப் வளர்னாலும் மிச்சம் இருக்க 4 க்ரோத் டிப்பும் உங்களுக்கு ஹெல்த்தியாக வளரும். பாருங்கள், ஃப்ளவர் இமேஜ் நான் உங்களுக்கு மேலே ஆட் பண்ணிடுறேன். சூப்பரான வெரைட்டி தான் கிரண்யாங்கிறது. ஒரு 3 கலர் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு சூப்பரான வெரைட்டி. கிட்டத்தட்ட அமெரிக்க மில்லியா மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக ஃப்ளவரிங் தரும். பாருங்கள், இந்த டியூபர் வெறும் 150 மட்டும்தான். அவ்வளோ பெரிய டியூபர். இப்போ நம்ம கையில் காமிக்கிற இந்த பெரிய டியூபர் பாருங்கள், நல்ல ஒரு ஹெல்த்தியான டியூபர். எல்லாம் எவ்வளோ பெரிய டியூபராக இருக்குது பாருங்கள். நல்லா உருண்டையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரண்ட் போர்ஷன். இதுலேயும் 4 க்ரோத் டிப் இருக்கும். பாருங்கள், கீழே ஒன்று இருக்குது. 5 க்ரோத் டிப் இருக்கும். அந்த பிளாக் கலர் போர்ஷனை எடுத்துகிட்டு பார்த்தீங்கனாலும் அங்கே ஒரு க்ரோத் டிப் இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியான டியூபர்ஸ் தான். பாருங்கள், மிச்சதெல்லாம் ரன்னர்ஸ் தான் இருக்குது. இதை நம்மளே பிளான்டிங் பண்ணிடுவோம். உங்களோட ரன்னர்ஸ் எடுத்து நீங்கள் நடுறப்ப அது ஹெல்த்தியாக வளரும். இதே ரன்னர்ஸை நான் உங்களுக்கு கொரியர் போட்டு அனுப்பிச்சி விட்டேன்னா ஒரு 90% தான் வாய்ப்பு இருக்குது அது ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு. பாருங்கள், இன்னும் இவ்வளோ டியூபர்ஸ் இருக்குது. இந்த வெரைட்டி நிறைய பேர் டியூபர்ஸ் கேட்டிருந்தீங்க. ஒரு சில வெரைட்டி வாட்ஸ்அப்லேயே சேல் ஆகிருச்சு. டோராங்கிற வெரைட்டி நிறைய பேர் ஆர்டர் பண்ணிட்டீங்க. அஃபெக்ஷன் 16ங்கிறதும் நேற்றுக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் சேல் போட்டிருந்தோம். அதிகமாக நமக்கு டைம் இல்லாதனால இப்போ வாட்ஸ்அப்லேயே சேல் போட்டுடுறோம். நம்ம ஒரு சில நேரம் யூடியூப்லேயும் சேல் போடுவோம். நம்ம ரெண்டையும் நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பரான வெரைட்டிஸ் உங்களுக்கு லோ ப்ரைஸ்லேயே உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்போ நம்ம எப்படி ரீபாட் பண்ணுறது, அது எந்த ஸ்டேஜில் ரீபாட் பண்ணுறதுங்கிற வீடியோ நம்ம பார்க்க போயிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம இந்த டப்பு பார்த்துட்டு இருக்க வெரைட்டி நேம் கோல்டன் சன்செட்டுங்கிற ஒரு வெரைட்டி தான். இதை பிளான்டிங் பண்ணி ஒரு 3 மந்த்ஸ் இருக்கும். பாருங்கள், 3 மந்த்ஸ். இது இப்போ தான் டார்மென்சி போகுது, ஃப்ளவரிங் முடிஞ்சு. இந்த நேரத்தில் நீங்கள் இதை ரீபாட் பண்ணக்கூடாது. இப்போ ரீபாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி திக் ரன்னர் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். நீங்கள் இன்னும் இதை ஒரு 2 மந்த்ஸ் அப்படியே விட்டுரும். 2 மந்த்ஸ் வெயிட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இந்த டப்பு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு 5 மந்த்ஸ் ஆன பிளான்ட். இப்போ நீங்கள் இது நீங்கள் எந்த வெரைட்டி பிளான்டிங் பண்ணாலும் அந்த வெரைட்டியோட டப்பு ஒரு 5 மந்த் நீங்கள் அப்படியே விட்டுறணும். ஒரு 5 மந்த் ஆனதுக்கப்புறம் தான் அதில் உங்களுக்கு டியூபர்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுக்கு முன்னாடியே எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு திக் ரன்னர் அந்த ஸ்டேஜில் தான் கிடைக்கும். பாருங்கள், எவ்வளோ ஹெல்த்தியான டியூபர்ஸ் இருக்குதுன்னு. இது மேலே தண்ணி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா டியூபர்ஸ் எங்கன இருக்குதுன்னு உங்களுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இப்போ இதில் இவ்வளோ டியூபர்ஸ் இருக்குது. நம்ம ரன்னர் தான் பிளான்டிங் பண்ணியிருந்தோம், அதனால் டியூபர்ஸ் கொஞ்சம் கம்மியாக கிடச்சிருக்கு. நீங்கள் ஒரு பெரிய டியூபர்ஸ் பிளான்டிங் பண்ணிங்கன்னா இன்னும் நமக்கு நிறைய டியூபர்ஸ் கிடச்சிருக்கும். பாருங்கள், இது நான் கையில் கிள்ளி டியூபர் எடுக்கிறேன். நீங்கள் சிசர் இல்லைன்னா
கத்தியில் கட் பண்ணி எடுக்கணும். கையில் நீங்கள் கட் பண்ணி எடுக்கிறப்ப அது டேமேஜ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால நம்ம கையிலே கட் பண்ணி எடுக்கிறோம். பாருங்கள், இதுமாரி ஒரு 3 க்ரோத் டிப் இல்லைனா ஒரு 4 க்ரோத் டிப் இருக்க மாதிரி நீங்கள் டியூபர்ஸை கட் பண்ணி எடுக்கணும். ஒரு 4 க்ரோத் டிப் இருக்க மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு க்ரோத் டிப் போனாலும் இன்னொரு க்ரோத் டிப் வந்து உங்களுக்கு வளர்ந்து வந்துடும். அது இல்லாமல் கொஞ்சம் ஹெல்த்தியாக வளரும். டியூபர் கொஞ்சம் விட்டு கட் பண்ணிங்கன்னா. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பிளான்ட் பார்க்குறோம். இது வந்து ஒரு 3 months ஆன பிளான்ட்டு தான். எவ்வளோ பச்சை பசேர்னு இருக்குது பாருங்கள். இது மாதிரி இருக்க டப்பை வந்து நீங்கள் கமுத்து போடக்கூடாது. ஏன்னா இது மாதிரி இருக்க டப்பில் உங்களுக்கு ரன்னர்ஸ் தான் ஃபார்ம் ஆகியிருக்கும். இது வந்து நீங்கள் இன்னும் ஒரு 3 months நல்லா அடியில் டியூபர்ஸ் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நீங்கள் அப்படியே விட்டுறணும். இன்னும் ஒரு 3 months ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இலை கருக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கமுத்து போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடியில் டியூபர் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி உங்களுக்கு ஃப்ளவரிங் ஆகிட்டு இருக்குன்னா அடியில் வந்து உங்களுக்கு டியூபர்ஸ் கிடைக்காது. அடியில் வந்து ரன்னர்ஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். இது மாதிரி ஃப்ளவரிங் ஆகிட்டு இருக்கப்போ நீங்கள் அடியில் ரீபாட் பண்ணுறப்ப அதில் டியூபர்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. ரன்னர்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். இது மாதிரி உங்களுக்கு ரவுண்டாக தான் அந்த டியூபர்ஸ் ஃபார்ம் ஆகுமே தவிர டப்புக்கு நடுவில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகாது. எப்போ நீங்கள் டியூபர் பிளான்டிங் பண்ணாலும் டப்பு ஓரமாக பிளான்டிங் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த டப்பை சுற்றியே உங்களுக்கு ரவுண்டாக வளரும். குறுக்க இப்படி பிளான்டிங் பண்ணிங்கன்னா நேராக போய் டப்பில் மோதிக்கிட்டு வளர முடியாமல் அப்படியே அதை அழுகி போகவும் வாய்ப்பு இருக்குது. ஒரு சில வெரைட்டி வந்து அப்படி மோதினாலும் பக்கத்தில் சைடு பிரான்ச் வந்து வளர ஆரம்பிச்சிடும். ஒரு சில டியூபர்ஸ் வந்து அது அழுகவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போ பிளான்டிங் பண்ணாலும் டப்பு ஓரமாக பிளான்டிங் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம பார்க்குற வெரைட்டி நேம் வந்து ஸ்வேதாங்கிற ஒரு வெரைட்டி தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு இன்மெச்சூர்டு ப்ளூம் தான். ஸ்வேதாங்கிறதும் ஒரு நல்ல ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி தான். உங்களுக்கு நல்ல ஒரு ப்ளூமிங் தர ஒரு வெரைட்டி தான் ஸ்வேதா. ஸ்வேதா வந்து ஒரு நல்ல ட்ராபிக்கல் வெரைட்டி. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு முத்து அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். மெச்சூர்டு ப்ளூமில் உங்களுக்கு அந்த பீட்ஸ்லாம் தெரியும். தேங்க்யூ.